அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல மாடல் 1ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற சம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 and 60 வாட் இஸ் தி ஹச்சிஎஃப். ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 20 மற்றும் 60ஓட மீப்போவா, அதாவது ஹச்சிஎஃப் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹச்சிஎஃப் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இந்த 20யும் 60யும் ஃபேக்டரைசேஷன், அதாவது காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்த எப்படி காரணிப்படுத்தணும்னா, நம்மளுக்கு பிரைம் நம்பர்ஸ் இருக்குல்ல 2, 3, 5, 7, அந்த டேபிள்ஸ்ல வந்து காமனா டிவைட் ஆகிற முடிக்க நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 20யும் 60யும் எடுத்து அப்படியே நம்ம எழுதிடணும். 20, 60ன்றத. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 20யும் 60யும் பிரைம் நம்பர்ஸ் இருக்குல்ல, ஸ்டார்டிங் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். 2ல வந்து ரெண்டு டேபிளுமே கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். ஈவன் நம்பர்ன்றப்போ கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஸோ 2ல வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 2ல கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 10 into 2 பார்த்தீங்கன்னா 20ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30 into 2 பார்த்தீங்கன்னா 60ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த 10, 30 கிடைச்சிருக்குல்ல, அதை அகைன் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே அகைன் எதில் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா 2ல வந்து கேன்சல் ஆகும். 2ல நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 into 2 பார்த்தீங்கன்னா 10ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 15 into 2 பார்த்தீங்கன்னா 30ன்றது கிடைக்கும். இப்போ 2 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த 5ம் 15ம் 2 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. அதுக்கடுத்து 3ல கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். 3லையுமே கேன்சல் ஆகலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ஸில் 5ல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஸோ வந்து 5 டேபிள்ஸில் வந்து கேன்சல் பண்ணுறோம். அப்போ 1 into 5 பார்த்தீங்கன்னா 5, 3 into 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ன்ற வேல்யூ கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் திரும்ப அகைன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். 1ஐயும் 3ஐயும் எந்த டேபிளில் கேன்சல் ஆகணும். 1ம் 3யும் பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் தான் கேன்சல் ஆகும். ஸோ வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். காமனாக ஃபேக்டரைசேஷன் பண்ண முடிஞ்ச அளவு பண்ணிட்டு அந்த நம்பர் அப்படியே வச்சு நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்ல, எந்தெந்த டேபிள்ஸில் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். 2ல பண்ணோம், அகைன் 2ல பண்ணோம், அதுக்கடுத்து 5 டேபிள்ஸில் பண்ணோம். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 2 into 2 into 5. அப்போ 2 into 2 into 5ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 into 5 பார்த்தீங்கன்னா 20ன்றது கிடைக்கும். இந்த 20 தான் இதோட ஹச்சிஎஃப் வேல்யூ. அகைன் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணுன்றத பார்க்கலாம். 20க்கும் 60க்கும் ஹச்சிஎஃப் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா 20யும் 60யும் எடுத்து எழுதிட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம் பிரைம் நம்பர்ஸால. ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு நம்பர்ஸும் 2ஆல கேன்சல் ஆகும். 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 10 into 2 20, 30 into 2 60ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த 10ஐயும் 30ஐயும் அகைன் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம் 2 டேபிள்ஸில். 2ல கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 10, 15 into 2 பார்த்தீங்கன்னா 30ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து அகைன் வந்து இந்த 5ம் 15ம் எந்த டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். 5 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். ஸோ 5 டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1 into 5 பார்த்தீங்கன்னா 5, 3 into 5 பார்த்தீங்கன்னா 15. இங்க பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறணும். ஏன்னா இந்த 1ம் 3யும் நம்மளுக்கு வந்து அடுத்து எந்த டேபிள்ஸுமே காமனாக கேன்சல் ஆகாது. ஸோ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறணும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம காமனான டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்ல 2 into 2 into 5, இதை வந்து அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 2 into 2 into 5 இதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 into 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ன்றது கிடைக்கும். 20 தான் 20 மற்றும் 60ஓட ஹச்சிஎஃப் வேல்யூ. இப்போ இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 80 and 240 வாட் இஸ் தி ஹச்சிஎஃப். இங்கே பார்த்தீங்கன்னா 80க்கும் 240க்கும் இருக்க மீப்போவா, அதாவது ஹச்சிஎஃப் தான் சொல்லி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.